ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி, அதையும் செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. 1 கப் உளுத்தம்பருப்புக்கு 1/2 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கருப்பட்டியை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுத்த மாவை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு உளுந்தங்களியை நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. நல்ல அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இந்த களியை கிளறி எடுத்துக்கோங்க. சட்டியில் ஒட்டாமல் திரண்டு வர்றப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. களி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம கையால் களியை தொடும்போது நம்ம கையில் ஒட்டாமல் வரும். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உளுந்தங்களி இப்போது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.